நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல தாங்க. நாள்பட்ட மங்கு இருக்கா உங்களுக்கு? இல்ல இப்பதான் உங்களுக்கு மங்கு ஸ்டார்ட் ஆகுதா? ஒரு நொடியில உங்க ஃபேஸ்ல இருக்க மங்க கிளியர் பண்ணிடலாம். ஒரே ஒரு பொடி மட்டும் போதுங்க உங்க மங்க கிளியர் பண்றதுக்கு. ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்கிறீங்களா? நம்ம ஃபேஸ்ல 30 வயசு ஆனாலே மங்கு வர ஆரம்பிச்சிருதுங்க. அது மங்கு எங்க வருதுன்னா பெரும்பாலும் 2 கன்னத்துலயும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது மங்கு. நமக்கு வேற எங்கேயுமே வராது. ஆனா கன்னத்துல கண்டிப்பா அப்படி தெரியும். எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த 2 பக்கமும் மங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம Googleல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க எனக்கு தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸலன்ட்டான பொடிங்க. அந்த பொடிய வச்சு இந்த மங்க நம்ம எப்படியும் கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொடி. அந்த பொடிய நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது? அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ள இருக்கு. போய் கண்டிப்பா பாருங்க. ஆனா 1 வீக் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட மங்கா இருந்தாலும் ஒரு வாரத்துல காணாமலே போயிரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, என் ஃபேஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. என்னடா நமக்கு எல்லார் மாரி, அதாவது ஒரு சிலருக்கு மங்கு வர மாரி நமக்கு வருதே அப்படின்ட்டு. ஆனா இந்த ஹோம் ரெமெடி நான் ட்ரை பண்ணாங்க. எனக்கு செம்ம ரிசல்ட். 1 வீக்ல இந்த ஸ்டார்ட் ஆன மங்கு வந்து காணாமலே போயிடுச்சு. அதே மாரி நீங்க ரொம்ப வருஷமா மங்கு போகவே மாட்டேங்குது. நெறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்துறோம். ஆனாலும் குறையவே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் குடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப ஈஸி. இந்த பொடியோட 2 பொருள மட்டும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்பொழுது அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஹோம் ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீமை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 3 பொருள்களை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது பாதாம் தாங்க எடுத்திருக்கோம். 5 பாதாம் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு 1 வீக்குக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது அரிசி தாங்க. அதாவது நம்ம பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. பச்சரிசி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 2மே எடுத்திருக்கோம், பாதாமும் அரிசியும். அரிசி வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்பூன் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மில்க்குக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரா மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே பால் வந்து காய்ச்சினதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து பசும்பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் கண்டிப்பாக கூடாது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊறட்டும். இப்போ வந்து ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாதாமெல்லாம் நல்லா பெருசாக மாறிடும். நல்லாவே ஊறிடுச்சு. இந்த பாதாமை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தோலோடு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்காக நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தோலெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. அப்படியே உங்களுக்கு ஊறலை, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். இப்போ நம்ம உரித்த பாதாமை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி தேவைப்பட்டால் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணால் நொரன்னு இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து துணியில் கூட நீங்கள் தாராளமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான கிளாத்தாக போட்டு அதில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து டீ வடிகட்டிலேயே இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வடிகட்டி எடுத்துடாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரைஸ் வந்து நம்ம ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாற்றி தரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க பாதாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். மங்குக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த 3 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வடிகட்டியாச்சு. இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொடியை தான் சேர்க்க போகிறோம். அந்த பொடி தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். மங்கு போகிறதுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக 100க்கு 100% நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கிற ஃபில்டராக வச்சு நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு
க்ரீமாக இருக்கணும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா ப்யூராக சூப்பரான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு இந்த மில்க். கையில் தொட்டால் நொரன்னு இருக்கக்கூடாது, அப்படியே தொட்டோம்னா ஒரு சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு திக்கான பாலாக கிடச்சிருக்கு பாருங்கள். சொல்லப்போனால் க்ரீம் மாதிரியே இருக்குது, அந்தளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது என்னென்னா அதிமதுர பொடி தான். நாங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த பொடியை தான் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் முடிக்கவங்களாட்டியுமே உங்களுக்கு இருக்கிற மங்கு காணாமல் போயிடும். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து கிடச்சிருச்சு. உங்கள் மங்கை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து இது கொடுக்குங்க இந்த அதிமதுரத்தை நம்ம தண்ணியிலலாம் கரைச்சலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறத விட இந்த பொருள்களோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு வாரத்தில் எங்கே மங்கு இருந்துச்சு நீங்களே சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை தாராளமாக நீங்கள் 1 வீக்குக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த 3 பொருள் மட்டும் நமக்கு போதும். பாதாம் சேர்த்துருக்கோம், ரைஸ் சேர்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து அதிமதுர பொடி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற மங்கை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் தான் இது. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் காட்ட போகிறேன். எனக்கு வந்திருக்க மங்கு எந்தளவுக்கு க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுலேருந்து கொஞ்சமாக இந்த க்ரீமை எடுத்துக்கிறேன். கை வைக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கெட்டு போகாது. இந்த அளவுக்கு எடுத்தாலே நமக்கு போதும். மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபேஸில் 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே மங்கு வர ஆரம்பிச்சிருது. அந்த மங்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த அதிமதுரத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு கூட கொஞ்சம் மங்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மங்கை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த அதிமதுரத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் தருதுங்க. அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு போகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மங்கு போகிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இந்த அதிமதுரத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்குது. என் ஃபேஸில் இருக்க மங்கு, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின்னாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல மங்கெல்லாம் போய் நல்ல க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அதிமதுரத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தினா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. மங்குக்கு எவ்வளவோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஆனால் போகவே மாட்டேங்குது. அப்படியே போனாலும் கூட உங்களுக்கு திரும்ப வந்துடுது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வரவே வராது. நீங்கள் மங்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணவே வேணாம். கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து க்ரீம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. மங்கு இருக்கிற இடம் மட்டும் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எங்கே வச்சுக்கிறதுக்கு நல்லாவே இந்த அதிமதுரம் ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக நமக்கு மங்கு போகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு தரும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதிமதுரத்தை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. மங்கு இருக்கிற மட்டும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகாது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அருமையாக டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும்.
1 வீக்கில் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு வந்து இருந்த இடமே தெரியாது. ஆல்ரெடி எனக்கு இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எனக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இந்த அதிமதுர பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்டேக்காக எடுத்துட்டாலும் அவ்வளோ ரொம்ப நல்லது. ரெகுலராக நம்ம அந்த அதிமதுரத்தை சாப்பிட்டு வரும்பொழுது நம்ம அதாவது கை கால்கள் எல்லாமே நல்லா பளபளன்னு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறுது அப்படின்ட்டு. முகம் மட்டும் பளிச்சுன்னு மாறாதுங்க, அந்த மங்கு இருக்கிற இடம் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு மேலே விட்டாச்சுக்கா, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம லைட்டாக கையில் வந்து ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ண போகிறதுல இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அதில் அடிப்பகுதியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். கீழே பிழிஞ்சாச்சு. இப்போ இந்த தக்காளி பழம் இது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்தது, ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு நம்ம ஃபேஸில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நிறைய மங்கு இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நெகத்திலேயே குத்தி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அப்போ சாஃப்டாக இருக்கும் நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா டீப்பாக பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல தாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக எனக்கு மங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நல்லாவே தெரியுதுங்க 2 பக்கமும். நீங்கள் 3 டேஸ் மட்டும் இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். நம்பி இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம சூப்பரான பொருட்களை தான் சேர்த்துருக்கோம். எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் தருங்க. நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துறேன் எல்லாத்தையும். நான் கொஞ்சம் எனக்கு வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த மங்கு இருக்கிற இடத்த நல்லா லைட்டன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே. உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல எனக்கு மங்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியுது டிஃப்ரென்ஸ் எனக்கு. இதை வந்து நான் 1 வீக்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எனக்கு வித்தியாசம் தெரியுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உண்மையான தகவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி மங்கை வந்து கிளியர் பண்ணலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். எப்பேற்பட்ட மங்காக இருந்தாலும், ரொம்ப நாள் பட்ட மங்காக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வந்து லைட்டன் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணிடும். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல தாங்க எனக்கு மங்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 பக்கமே இதை பாருங்கள், இந்த இடத்துல டார்க்காக தெரியுதா, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு. நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குங்க எனக்கு. ஒரு தடவை ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டேங்க பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த இடத்துல தாங்க.
நல்லாவே லைட்டன் பண்ணியிருக்கேன். 1 வீக்ல எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மங்கு இருக்குது அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம். நீங்க போய் டாக்டர தேடி அலைஞ்சு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியமே இல்லங்க. இந்த ஒரு பொடிய வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனோ, அதே மாரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. இது கூட 3 பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது அதிமதுரம், நெக்ஸ்ட் வந்து பாதாம், அரிசி. இது 3 தான் சேர்த்துருக்கோம். இது 3யுமே சேர்த்து உங்க ஃபேஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ண மாரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸலன்ட்டான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க மங்கு இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்.